Peppers Entertainment Television. Turn on the heat. பாடல் பிறந்த கதை. வணக்கம் நேயர்களே, என்னோட அன்பான வணக்கம். நான் உங்க ராஜீவ் பேசுறேன். It's time for melody, it's time for harmony, it's time for a first class ஆன episode of பாடல் பிறந்த கதை only on Peppers. சத்தியமா சொல்றேன், நம்ம கெஸ்ட் வந்து பயங்கரமான ஸ்பெஷல். He has sung some superbana songs in movies like Moonu, Tegidi, Taandavam and Anakodi and many more. He's worked with some superbana music directors like Vidya Sagar, Anirudh and also GV Prakash. Welcome to Superbana episode. நம்ம கெஸ்ட் இருக்காங்க Mr. Satya Prakash. வணக்கம் and welcome. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன் ராஜீவ். நான் சொல்றேன், you're a superbana singer, பயங்கரமான ஒரு human being. Patience நிறைய இருக்கு. We made you sit for some time. Sorry for the inconvenience. ரொம்ப patient இருக்கீங்க. You're a very good person. First of all, வாழ்த்துக்கள். இந்த ஃபீல்ட்ல வந்து பேஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்றாங்க. டேலண்ட் வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஹார்ட் ஒர்க் அண்ட் பேஷன்ஸ் இருக்கு, நீங்க காமிச்சிருக்கீங்க. Tell me, இந்த மூணுல வந்து what is very important for an upcoming ஆன சிங்கர்? சாங்ஸ் பாடிருக்கீங்க, சக்சஸ் வந்துட்டே இருக்கு, இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம். ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஃபார் அ சிங்கர் என்ன ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு? சிங்கருக்கு வந்து பேசிக்கலி வந்து சிங்கிங் வரணும், அது தெரியும். டேலண்ட், ஹார்ட் ஒர்க் எல்லாம் எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும். ஆமா. அட் தி சேம் டைம் நீங்க சொன்ன மாதிரி பேஷன்ஸும் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கணும். பிகாஸ் இப்ப இந்த மியூசிக் இண்டஸ்ட்ரி இருக்கிறது படி பார்த்தா நிறைய புது சிங்கர்ஸ், புது டேலண்டட் சிங்கர்ஸ் நிறைய. so much of competition. ஒவ்வொரு வாரம் வந்து ஒரு நியூ சிங்கர் வருது, ஒவ்வொரு படம் ஆடியோ லான்ச் வந்து 2-3 புது சிங்கர்ஸ் வருது. புது சிங்கர்ஸ் வராங்கங்கறத விட புது டேலண்டட் சிங்கர்ஸ் நிறைய பேர் வராங்க. கரெக்ட். சோ நிறைய பேர் டேலண்டடா இருக்கும்போது நீங்க என்ன எக்ஸ்ட்ரா பண்றீங்க, எவ்வளவு தூரம் நீங்க எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றீங்கங்கிறது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. So இந்த காம்படிஷன்ல வந்து how do you stand? நீங்க என்ன பண்றீங்க to tell everybody Satya Prakash வந்து is still doing superbana songs like Tegidi? தெகிடி ஆக்சுவலி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு நேம் கிடைச்சது. தெகிடி superbana ஒரு நல்ல படம் இருந்தது, ஆடியோ வைஸ் வந்து பயங்கரமா இருந்தது, குட் மியூசிக், குட் பெர்ஃபார்மன்சஸ். டெல் மீ, அந்த தெகிடி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டா சொல்லுங்கப்பா. தெகிடி வந்து ஆக்சுவலி வந்து தெகிடி மியூசிக் டைரக்டர் வந்து எனக்கு வந்து ரொம்ப நாளா தெரியும், ரொம்ப வருஷமா தெரியும். the குட்டி ஸ்மால் பாய் with a பயங்கரமான டேலண்ட். ஆமா, நிவாஸ் வந்து என்னுடைய ரொம்ப நாள் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஸ்டார்டிங்ல இந்த பண்ணும்போது நான் தான் வந்து அவருக்கு நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் பாடினேன். இந்த படத்துக்கு ட்ராக்ஸ் பாடிட்டு வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணினோம். பட் ஃபைனலி வந்துட்டு எந்த வாய்ஸும் எனக்கு கன்வின்சிங்கா இல்ல, நீயே பாடிடு, நீ பாடினதான் நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னான். சோ அதுக்கப்புறம் அப்படி இல்ல, அவன் ஃபர்ஸ்ட் படம்ங்கிறதுனால பெரிய சிங்கர்ஸ் வச்சு பாட வச்சா மேபி அவனுக்கும் ஒரு நல்ல ரீச் இருக்குங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். பட் டைரக்டர் அண்ட் நிவாஸ் ரெண்டு பேருக்குமே வந்து என்னோட வாய்ஸ் வந்து கன்வின்சிங்கா இருந்ததுனால அந்த என்னோட வாய்ஸ் இருக்கு, ஒரு ரொமான்ஸ் இருக்கு, ஒரு ஃபீல் இருக்கு. நிச்சயமா சூப்பரான சாங், பயங்கரமான லவ்லியான மெலடி இருக்கு. Thank you ராஜ். இது வந்து என்ன ஃபீட்பேக் வந்து we'll discuss all this. and first நீங்க இந்த கொஞ்சம் சாங் பாடுங்க. I like the song very much. சூப்பரா எடுத்திருக்காங்க, நல்ல சூதிங்கான ஒரு ஃபீல் இருக்கு. sing the song please. Sure. யார் எழுதியதோ எனக்கெனவோ கவிதையினை, நான் அறிமுகமா மறைமுகமா அகம்புறமா, விழியால் ஒரு வேள்வியா விடையாய் இது கேள்வியா, உலகை மறந்தே பறந்தே பறந்தே யார் எழுதியதோ எனக்கெனவோ கவிதையினை. சூப்பர் மச்சான். only thing missing வந்து ஜனனி ஐயர் தான் மிஸ்ஸிங். ஏன்னா இங்க வந்து ஒரு கும்பல் ஆஃப் பாய்ஸ் இருக்காங்க, ஆனா இந்த ஃபீல்ட்ல கூட வந்து ரொமான்ஸ் வருது மச்சான். சூப்பர், வெரி குட். நீங்க வந்து ஒரு எஃபர்ட்லெஸ்ஸான சிங்கர் இருக்கீங்க, ரொம்ப ஈஸியா வருது. இந்த மாதிரி ஒரு ஃபீல், இந்த மாதிரி ஒரு ஹை பிட்ச்ல ரொம்ப ஈஸியா வருது உங்களுக்கு. இது காரணம் வந்து ஆக்சுவலா என்ன? இது கர்நாடிக் மியூசிக் வந்து அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கு, அது ஒரு காரணம் இருக்கு. ஆக்சுவலி வந்து நான் வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரி வரதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ண ஒரு ரியாலிட்டி ஷோ. கரெக்ட். ஆமா. அந்த ரியாலிட்டி ஷோட ஃபைனல்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அன்னைக்கு கெஸ்டா
வந்திருந்த ஜிவி பிரகாஷ் அண்ட் அன்னைக்கு கெஸ்டா வந்திருந்த தனுஷ், அவங்க ரெண்டு பேருமே ஆன் ஸ்டேஜ் வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்களோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல ரெண்டு பேருமே வந்து அவங்க வாய்ப்பு கொடுக்கறதா சொன்னாங்க. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து அன்னக்கொடிங்கிற மூவிலையும், தனுஷ் அவர் வந்து 3 மூவிலையும் வந்து வாய்ப்பு ஸ்டேஜ்ல சொன்னாங்க போ நீ போ, நான் சாங் கொடுத்தாங்க போ நீ போ. திரும்பி தெகடி வந்து ஒரு முக்கியமான ஒரு படம் இருந்தது உங்களுக்கு. லெட்ஸ் கோ பேக் டு தி லேட்டஸ்ட் ரிலீஸ். ஏன்னா ஒவ்வொரு சிங்கர் நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்கு, ஏகப்பட்ட சிங்கர்ஸ் இருக்காங்க, டேலண்டடான சிங்கர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாங் டு டெல் அகெயின் சத்யபிரகாஷ் இருக்காங்க, ஹி இஸ் டூயிங் எக்ஸ்ட்ரீம்லி வெல். திருப்பி அந்த நேம் ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு இது சாங் எவ்வளவு முக்கியமா இருந்தது? ஹிட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமா இருக்கு உங்களுக்கு? எல்லா ஒரு சிங்கருக்குமே வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு ஒரு ஹிட்ஸ் இருந்துட்டே இருந்தாதான் அவங்க வந்து இருக்கிறதே மக்களுக்கு தெரியும். எவ்ரி இயர் 2-3 சூப்பரான சாங்ஸ் தேவை இருக்கு. கண்டிப்பா தேவை இருக்கு. அண்ட் மோர் தேன் வந்து அவங்க ஒரு எவ்வளவுதான் ஒரு சூப்பரான ஒரு சிங்கரா இருந்தாலும், எவ்வளவு டேலண்ட் அவருக்கு இருந்தாலுமே வந்துட்டு அது ஹிட் தான் இப்ப கணக்கு. ஹிட் சாங் மக்களுக்கு ரீச் ஆகுற ஒரு சாங். ஆமா அது வந்து எந்த விதமான ஒரு ஜானரா கூட இருக்கலாம். மோஸ்ட்லி வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபாஸ்ட் சாங்ஸ், பெப்பி சாங்ஸ் வந்து ஈஸியா மக்களை ரீச் ஆயிடும். ஆனா வந்து ஒரு ஸ்லோ சாங், ஒரு மெலடி வந்து ஒரு நல்ல மெலடி வந்து கிடைக்கிறது, அந்த கிடைச்சி அது மக்களுக்கு ரீச் ஆகுறதுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் அன்பார்ச்சுனேட்லி எனக்கு வந்து இந்த குத்து சைடுலாம் வந்து கொஞ்சம் போகலைன்னா அது வந்து எனக்கு அவ்வளவு சூட் ஆகல. சோ நான் வந்து ஒரு மெலடி கைண்ட் ஆஃப் சிங்கர்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சூட் ஆகல. நீங்க சொல்றீங்களா யாரோ சொல்லிருக்காங்களா? இல்ல ஐ ஃபீல் தட் வே. பிகாஸ் ஒரு சாஃப்டான வாய்ஸ், அதுக்கு வந்து கொஞ்சம் பஞ்சியா கொஞ்சம் வாய்ஸ், சாஃப்டான வாய்ஸ் வச்சுக்கீங்க, ஸ்ட்ராங்கான பாடி வச்சிருக்கீங்க, நீங்க வந்து எதுவுமே பண்ணலாம். ஷோர் நீங்க மெலடி வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. ஒரு சூப்பரான சிங்கர் மெலடி வைஸ். குத்து சாங், பார்ட்டி சாங்ஸ், ஃபாஸ்ட் சாங் வந்து நீங்க ஷோரா ப்ரூவ் பண்ணுங்க. ஐ அம் வெரி ஷோர் அபவுட் தட். இட்ஸ் டைம் ஃபார் ஸ்மால் குட்டியான பிரேக் மச்சா. பிரேக் அப்புறம் வந்து we'll go back to the சூப்பரான பிரேக் in the movie போனி போ. சாங் போனி போ வந்து பயங்கரமான ரீச் இருந்தது, நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. we'll discuss all this. இந்த இண்டஸ்ட்ரி வந்து என்ன பிடிக்கும் உங்களுக்கு, என்ன பிடிக்காது, யாரை பிடிக்காது உங்களுக்கு, யார் ரொம்ப பிடிக்கும், we'll discuss all this and much more. சத்யபிரகாஷ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ட்ரி ஆகிறது ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. அங்க சஸ்டெயின் ஆகிறதுக்கு, இந்த ஃபீல்ட்ல வந்து பாப்புலர் ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் இருக்கு. லெட்ஸ் கோ பேக். நீங்க எப்படி ஸ்டார்ட் ஆகுனீங்க? when did music வந்து come into your life? எப்படி வந்தது, எப்போ நீங்க எடுத்தீங்க சரி இது வந்து நான் சீரியஸா பண்ண போறேன்? நான் சின்ன வயசுல வந்து நிறைய டிவி புகர சின்ன வயசு தான்டா நீ? இல்ல ரொம்ப சின்ன வயசுல, ரொம்ப சின்ன, ஏன் மாதிரி ரொம்ப சின்ன வயசு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது டிவில கமர்ஷியல்ஸ் வரும் இல்லையா, ஆட் வந்து கேட்டு அதே மாதிரி ஐ யூஸ் டு சிங் ன்னு சொல்லுவாங்க. சோ அதை கேட்டுட்டு வந்துட்டு என்னோட கிராண்ட் ஃபாதர் வந்து இவனை கண்டிப்பா கிளாசிக்கல் மியூசிக் கத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி, நல்லா பாடுறா, ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கு. ஆமா கண்டிப்பா இருக்கு, ஒரு பெரிய ஆளா வருவான், நீங்க கண்டிப்பா அவன் வந்து கிளாசிக்கல் மியூசிக் சேர்த்து விடுங்கன்னு சொல்லி என்னோட பேரண்ட்ஸ் ஐடியா. ஆமா அவரு சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்து வீட்டுல வந்து சரி ஓகே சேர்த்து விடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் கிளாசிக்கல் மியூசிக் முறைப்படி கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் கிளாசிக்கல் மியூசிக் கிளாஸஸ் ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 8. ஓ சூப்பர். அட் தி ஏஜ் ஆஃப் 8 வந்து நீங்க ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து you doing many stage shows பண்ணுவீங்களா? ஆமா கிளாசிக்கல் மியூசிக் தான் வந்து மோஸ்ட்லி இது வரைக்கும் இந்த ரியாலிட்டி ஷோ வரதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சினி சாங்ஸ் கேட்பனே தவிர வந்து எங்கேயும் ஷோஸ்ல எங்கேயும் பாடினதெல்லாம் கிடையாது. பாடினது எல்லாமே வந்து கர்நாடிக் மியூசிக் ஷோஸ், கிளாசிக்கல் கான்சர்ட்ஸ் தான் எல்லா இடத்துலயும் பாடினது. பட் இது வந்து ஒரு பெரிய லைஃப் சேஞ்சரா இருந்தது. பிகாஸ் நான் எதிர்பார்த்ததே கிடையாது. ஒரு ஃபேம், ஒரு பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்டேஜ் டு ப்ரூவ் யுவர்செல்ஃப் வந்து நிச்சயமா ஒரு பெரிய வாய்ப்பு இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலி நான் ஒரு பிளேபேக் சிங்கரா வருவேன்னு. நான் மேபி நான் ஒரு கிளாசிக்கல் சிங்கரா வருவேன்னு எதிர்பார்த்தனே தவிர ஒரு பிளேபேக் சிங்கரா ஆவேன்னு வந்து எதிர்பார்க்கல. பட் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ ஃபுல் டைமா இப்போ வந்து நான் பிளேபேக் சிங்கரா வந்து ஒரு டெஸ்டினி தான். லைஃப் ஹஸ் brought you to singing. வெரி வெரி நைஸ் மா. வேற ஒரு சிங்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேஜ்ல வந்து தனுஷ் அண்ட் ஜிவி பிரகாஷ் சொன்னாங்க that they will give you a break. இந்த மாதிரி ஒரு சூப்பரான பிரேக் வந்து ரொம்ப ரேரான விஷயம் இருக்கு. போனி போ ரீமிக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ரீச் இருந்தது, சூப்பரான சாங் இருந்தது. tell me about working with அனிருத். இந்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல வந்து how was the experience? இந்த ரியாலிட்டி ஷோ ஃபைனல்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு ஒரு 1 மந்த்க்கு அப்புறம் ஐ காட் அ கால் ஃப்ரம் அனிருத். இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன் அனிருத். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள். பிகாஸ் அவர் கூட இருக்கும்போது ரொம்ப ஜாலியா இருக்கும். எனக்கு வந்து அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரியே தெரியல. பிகாஸ் ஐ வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் வித். அண்ட் அவரோட பிளஸ் பாயிண்ட் அதுதான்.
he'll make the singer very very comfortable and get the best out of him. வெரி குட். So ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். நீங்க வந்து வர்க் பண்றீங்க, ரெக்கார்டிங் ஆகுது, அது ஃபீலே இல்ல. அப்படியே இல்ல, ரொம்ப ரொம்ப ஜாலியா சும்மா விளையாடுறீங்க, பாடுறீங்க, அந்த மாதிரி ஒரு நல்ல லைட்டான ஒரு ஃபீல்ல வந்து சப்போஸ் இப்போ ஒரு ஒன் மோர் டேக் கூட வேணும்னா கூட சூப்பரா இருந்தது. இதே மாதிரி இன்னொன்னு போயிடலாம் வேணும். இது வந்து increases your confidence, ஒரு மோட்டிவேஷன் அதிகமா இருக்கு. And sing the song Pony Po, and then we'll say என்ன ஒரு பயங்கரமான ஃபீட்பேக் வந்தது அந்த சாங்க்கு. Sing the song please. உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உன்னாலே உயிர் வாழ்கிறேன், உனக்காக பெண்ணே, உயிர் காதல் நீ காட்டினாய், மறவேனே பெண்ணே, இதுவரை உன்னுடன் வாழ்ந்த என் நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா, இருடனில் தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணவும் விதி இல்லையா, ஓ ஓ போனி போ போனி போ. எங்க சொல்றியா போனி போ இல்ல பாட்டு மட்டும் மச்சான் ஃபேண்டாஸ்டிக் மச்சான், அப்சல்யூட்லி சூப்பர். நிச்சயமா சொல்றேன், எஃபர்ட்லெஸ்ஸா வருது உங்களுக்கு. யார் என்ன சொன்னாங்க வந்து நீங்க பிலீவ் பண்ணுங்க that this is சூப்பரான ஒரு டெபியூ? யார் என்ன சொன்னாங்க? நிறைய பேர் சொன்னாங்க, பிகாஸ் இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் or your girlfriends everybody. அப்படிதான் எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டி சொன்னாங்க. பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் சாங், ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன சாங், ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ண சாங். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த மாதிரி ஒரு டெபியூ கிடைச்சதுக்கு. அதுவும் இந்த மாதிரி ஒரு பெரிய பேனர்ல தனுஷ் அவரோட படத்துல. நிறைய நிறைய ரிவ்யூஸ் வந்தது, நிறைய ஷோஸ்ல இதை பாட சொல்லி கேட்டாங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு ஜானர். பிகாஸ் பேசிக்கலி நான் வந்து கிளாசிக்கல் சிங்கர்னால இது வந்து ரொம்பவுமே அது கேட்கறவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. உங்களுக்கு பாட்டுக்கு வித்தியாசமா எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம கேட்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் இருந்தது. அண்ட் ஆஃப் கோர்ஸ் லெட்ஸ் மூவ் அனிருத் டு ஜிவி பிரகாஷ். அது வந்து நீங்க ஏகப்பட்ட சாங்ஸ் பாடிருக்கீங்க with ஜிவி பிரகாஷ். சூப்பரான சாங்ஸ் அன்னகோடி இருக்கு, அண்ட் ஆஃப் கோர்ஸ் தாண்டவம் and many many more. Tell me a bit about in the experiences with ஜிவி பிரகாஷ். எவ்வளவு டிஃபரெண்டா இருக்கார்? ஜிவி பிரகாஷ் வந்து ஆக்சுவலி அவர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோ எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாருன்னு சொல்லலாம். பிகாஸ் இப்போ இந்த மெயின் சாங்லாம் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி சும்மா வந்து இந்த ஹார்மோனிஸ் எல்லாம் பாடுறதுக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து we used to go for ஜிவி பிரகாஷோட ரெக்கார்டிங்ஸ், அந்த பேக்கிங் எல்லாம் பாட. ஸோ அப்பவே வந்து he was very happy. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நாங்க உடனே பாடிடுறோம், அவர் ரொம்ப சந்தோஷம். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சிங்க் டக்னு இருந்தது. ஆமா, அவருக்கு ரொம்ப பிடிச்சது. சொன்ன உடனே பாடிட்டாங்க இந்த பசங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் எங்களை ரெகுலரா கூப்பிட ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் he gave this song. பாரதிராஜா சார் படம் அன்னக்கொடிங்கிற படம். இதுல வந்து ஒரு டுயட் இருக்கு, சின்மய் அவங்க கூட சேர்ந்து நீங்க ஒரு டுயட் பாடணும் சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. உங்க ரெக்கார்டிங் சின்மய் ஓடுந்ததா இல்லனா செப்பரேட்டா தான் இருந்தது. பட் சின்மய் அவங்க வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்க அந்த பாட்டு ரொம்ப நல்லா பாடிருக்கீங்க. பிகாஸ் நான் வந்து ஸ்கூல் டைம்ல வந்து நிறைய கிளாசிக்கல் காம்படிஷன்ஸ் போகும்போது அவங்க வந்து ஜட்ஜாலாம் வந்திருக்காங்க. சோ அப்போ வந்து she was very happy. நம்ம பார்த்து இப்போ நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க, சின்மய் are you singing nicely with me or not? நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க. நான் அப்படி பண்ணவே மாட்டேன், அப்படி நான் பண்ண முடியாது. வெரி குட். நிச்சயமா நல்ல வாய்ப்பு இருந்தது. and under the great guidance of Mr. பாரதி ராஜா சார். அவர் ஏதோ சொன்னாங்களா உங்ககிட்ட? அவர் வந்து ரொம்ப நல்லா பாடிருக்கேன்னு சொன்னாங்க. அண்ட் அவர் வந்து பேசினதை விட அவரோட பையன் மனோஜ், அவர் வந்து அவர் பேசிட்டே இருப்பாரு மச்சான் மனோஜ். அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாருங்க. He is a very good boy, பயங்கரமான எனர்ஜி, பயங்கரமான talent. Yes, of course. இந்த சாங் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. Can you sing this as well please? Sure. அடிய வாரங்காட்டுக்குள்ள ஆடாட்டும் புள்ள வெள்ளாட்டம் பால தந்த விவகாரம் இல்ல, மாடு கண்டு மேய்க்க வந்து மனுஷன வைக்கிற பொண்ணு, மனசுக்கு மெச்சக்காடு நீதான் புள்ள, காலு வழி குத்திய முள்ள கை கொண்டு நீக்கிய புள்ள, நெஞ்சுக்குள்ள தச்ச முள்ள எடுடி வல்ல, நானே நானே தானே
மச்சா ஒரு பிரச்சனைடா, நீ வந்திருக்கேன்னா எனக்கு வந்து நெக் பெயின் வந்துடும். ஆன்னு பாட்டுட்டே இருக்கேன். ஐ எம் கெட்டிங் த நெக் பெயின். பட் ஃபேண்டாஸ்டிக் மச்சா. ஐ எம் கோயிங் அவுட் சைட் த ஷோ வித் பயங்கரமான மெலோடியஸ் ரொமான்டிக்கான ஃபீல் வந்துடும் மச்சா. பரவாயில்ல, யூ ஹவ் சங் சோ ஃபார் சூப்பர்ப்லிமா. இப்போ நீங்க சொன்னீங்க அபவுட் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ், எப்படி வந்தீங்க ரைட் ஃப்ரம் தெகடி டு ஃபர்ஸ்ட் அனிருத்தோட பேசிருக்கீங்க. ஆல்சோ நீங்க வந்து தாண்டவம்ல ஒரு பயங்கரமான பாட்டு இருக்கு which you have sung some importantaன ஒரு portions. Tell me about that song. எவ்வளவு முக்கியமான சாங் இருந்தது, எவ்வளவு வித்தியாசமான சாங் இருந்தது அது உங்களுக்கு? அது வந்து ஆக்சுவலி சைந்தவி அவங்க பாடின ஒரு அழகான ஒரு மெலடி சாங். அதுல வந்து நிறைய ஒரு கிளாசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருந்தாங்க அவங்க. ஸோ கிளாசிக்கல் மாதிரி வேணும்னு உடனே ஜிவி பிரகாஷ் வந்து என்னோட ஞாபகம் அவருக்கு வந்ததுனால என்னை கூப்பிட்டுருந்தார். அதுல நிறைய நிறைய போர்ஷன்ஸ் வந்து அந்த கிளாசிக்கல் இன்ஃப்ளூயன்ஸோட இருக்கும். லைக் தீம் தனன தீம் தன திரனன தீம் தனன தீம் தன திரனன தீம் தனன தீம் தனன அதிர்தனிதோ தீம் தனன தீம் தன திரனன தீம் தனன தீம் தன திரனன தீம் தனன தீம் தனன அதிர்தனிதோ அந்த மாதிரி. மச்சான் நீங்க இப்படி சொல்றீங்க, அது வந்து கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ஆனா படுறதுக்கு ஆக்சுவலா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் ட்ரை திஸ் அட் ஹோம் when you are watching the show. திருப்பி அதை கொஞ்சம் பண்ணுங்க ப்ளீஸ், just for 30 seconds பண்ணுங்க. I challenge you, you cannot do it. இது வந்து ஆக்சுவலா கேக்குறதுக்கு ரொம்ப ஈஸி, தீம் தன அதெல்லாம் ஓகே. இந்த ஒரு ஃபீல்ல வந்து கொண்டு வரதுக்கு ஆக்சுவலா ரொம்ப ட்ரைனிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். கரெக்ட்? இது மாதிரி இன்னொரு 2-3 கர்நாடிக் ஸ்டைல்ல பாடுங்க. லைக் சில்லென்று பூத்த சிறு நெருஞ்சி காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடும் தூரம் பறந்தாள் நிற்குமோ ஆவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ஆ ஆ இப்போ நீ ஷோ ஆஃப் பண்ற, உங்க டேலண்ட் நீ இப்போ ஷோ ஆஃப் பண்ற வச்சா வெரி வெரி குட். நிச்சயமா இது வந்து இட்ஸ் வெரி வெரி ஹார்ட் டு டூ. இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் ஆன் யுவர் வாய்ஸ், கண்ட்ரோல் ஆன் தி பிரெத் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இருக்கு. இது வந்து ஆல் கிரெடிட் டு யுவர் ட்ரைனிங். வெரி வெரி குட் மச்சான். இப்போ நீங்க சொல்லும்போது நான் ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்னுடைய குரு, என்னுடைய கிளாசிக்கல் குரு. அவர் நான் இப்படி பாடுறதுக்கு அவர் தான் ஒரு பெரிய பெரிய காரணம். அவர் தான் முழுசா காரணம். டாக்டர் பந்தநல்லூர் சந்திரசேகர் பாகதர் ஃப்ரம் கோயம்புத்தூர்ல இருந்து இருக்காரு. பிகாஸ் நான் பேசிக்கலி ஃப்ரம் கோயம்புத்தூர். நான் அவர்கிட்ட தான் வந்து ஃபார்முலா ட்ரைனிங் எடுத்தேன் கிளாசிக்கல் மியூசிக். இப்பயும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் கோயம்புத்தூர் போய் அவர்கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்தேன். வெரி குட். அது வந்து ஒரு பெரிய பிளெஸிங் இருக்கு. குரு பிளெஸிங் ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. அது பிளெஸிங் வந்து யூ ஹேவ் டேக்கன் வித் ஃபுல் ஜஸ்டிஸ் அண்ட் ஃபுல் ரெஸ்பெக்ட். வெரி வெரி குட் மச்சா. லெட்ஸ் மூவ் ஆன் a bit more. ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து is another great person you have worked with. நிச்சயமா ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பர்சன். Tell me, how is it working with him? நீங்க என்ன கத்துக்கிங்க from him? ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு வந்து there's something to learn. So what have you learned from வித்யாசாகர் சார்? வித்யாசாகர் சாருக்கு வந்து ஆக்சுவலி என்ன ரெஃபர் பண்ணது 2 முக்கியமான ஆள். ஒரு தடவை வந்து உன்னிகிருஷ்ணன் சார் வந்து என்ன ரெஃபர் பண்ணியிருந்தார். Oh wow. And another time வந்துட்டு the great ராஜேஷ் வைத்யா சார், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் என்னோட பேரை ரெஃபர் பண்ணியிருந்தார் வித்யாசாகர் சார். இவங்க 2 பேரும் சொன்னதுனால தான் அவர் என்ன கூப்பிட்டு சரி உன் வாய்ஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். ட்ரை பண்ணலாம்னு கூப்பிட்டாங்க. ஆமா, நார்மலி வந்து இப்போ புது சிங்கர்ஸ் எல்லாம் வாய்ஸ் டெஸ்ட் போயிருந்தேன். அவருக்கு வந்து பாட சொல்லி கேட்டாரு. சரி வாய்ஸ் பிடிச்சிருக்கு, நீங்க வெயிட் பண்ணுங்க, லிரிசிஸ்ட் வருவாங்க, லிரிக்ஸ் பண்ணின உடனே அப்படியே நம்ம வாய்ஸ் டேக் போயிடலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி போனால் ஒவ்வொரு லைனும் வந்துட்டு அவர் சொல்லி கொடுத்த விதம் வந்து எனக்கு ஒரு பாட தெரியாதவனு கூட ஈஸியா புரியும். ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும், ஒரு பாடுற குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுத்தா அது பாடுமோ அந்த அளவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி கிளியரா வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்லி தந்து நான் வந்து பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. ரொம்ப ரொம்ப வந்து ஒரு நல்ல இது வந்து ஒரு ஸ்கூல் மாதிரி இருக்கு. the teachers teaching you in the best possible way. எப்படி பாடணும் அப்படிங்கிறது நார்மலா இப்ப நான் பாடுறேன், இது ஒரு ஸ்டைல். ரெக்கார்டிங் ஸ்டுடியோல மைக் முன்னாடி பாடுறதுங்கிறது வந்து இதுல இருந்து கம்ப்ளீட் டிஃபரெண்டான ஒரு விஷயம். கரெக்ட். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அதுல ரொம்ப ரொம்ப தெரியும். லைட்டா ஒரு ஸ்ருதி வந்து ஒரு 10 சென்ஸ் கம்மியாகுது இல்ல 10 சென்ஸ் கூடுதுன்னா கூட வந்து அதுல ரொம்ப ரொம்ப பெருசா அதுல காட்டும். சோ வந்து 100% நீங்க வந்து கான்ஃபிடென்ட்டா கரெக்டா பாடணும். கரெக்டா பாடணும். அது வந்து எப்படி பாடணுங்கிறது வந்து இந்த மாதிரி பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ்ட வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் வருது, நாலேஜ் வருது. Can you sing the song that you sang for Vidyasagar sir please?
யாரை கேட்டு காதல் வந்தது ஏதேதோ மாயம் செய்தது சொல் கண்ணே அதை சொல் கண்ணே யாரை கேட்டு காதல் வந்தது ஏதேதோ மாயம் செய்தது சொல் கண்ணே அதை சொல் கண்ணே சூப்பர் 10 cents கூட மேலே கம்மி போல மச்சான் very good மச்சான் இது தவிர வந்து you worked with many young music directors also நிவாஸ் பிரசன்னா இருக்கா ஷான் இருக்காங்க சைமன் இருக்காங்க tell me about these young people வந்து என்ன டிஃபரெண்டா இருக்கு work atmosphere லைட்டா இருக்கா ஃபன் இருக்கா கத்துக்கிறதுக்கு என்னென்ன புதுசான விஷயம் இருக்குமா இப்ப இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து ஒரு கம்போசர்ஸ் மாதிரியே நடந்துக்கிறது இல்ல come let's have fun அவங்க ஜாலியா ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி கூப்பிடுவாங்க வேணா நான் பாட்டு கொடுக்குறேன் நீங்க வேணா பிராக்டிஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் அது சொல்ல மாட்டாங்க நான் இந்த பாட்டு கொடுக்குறேன் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க இல்ல சில பேர் வந்து ஃப்ரீடம் கொடுப்பாங்க இந்த பாட்டுல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரவைசேஷன் தோணுச்சுன்னா நீங்க பண்ணலாம் உங்க ஸ்டைல் உங்க ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கும் ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடும் ஓகே நமக்கு பிடிச்ச மாதிரி கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் ஒரு ஜாலியான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும் அப்படி பாடும்போது இன்னும் கொஞ்சம் பெஸ்டா பாடலாம் சரி வேற ஒரு சாங் பாடுங்க before we go to personal side quickly sing one more song that you have not sung today உங்களோட ஒரு நல்ல சாங் என்ன ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஐந்து இல்லனா any other song of your choice காதல் இந்த காதல் செய்யும் இம்சை எத்தனை வழிகளடி கால்கள் உன்னை தேடி போகும்போது மிரட்டுது வழிகளடி ஏணியாக ஏறி போகும்போது ஆணியாக படிகள் மாறும்போது என் இதயம் உடைகின்றதே அந்த மாதிரி very good thank you so much and last question to you நீங்க வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்க்கு ஒவ்வொரு சிங்கருக்கு வந்து ஒரு கனவு இருக்கு ஒரு ட்ரீம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல வந்து நான் இது அச்சீவ் பண்ணனும் அவருக்கு பாடணும் இது வந்து பண்ணனும் so what is your dream in this field நான் வந்து இந்த ஃபீல்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் என்னோட டெபியூ பாடின உடனே எனக்கு வந்து ஒரு ரெண்டு ஆசை இருந்தது ஒன்னு வந்து இளையராஜா சாருக்கு பாடணும் இன்னொன்னு வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கு பாடணும் அதுல வந்து ஒரு ட்ரீம் ரீசெண்டா எனக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆச்சு ஐ சாங் ஃபார் இளையராஜா சார் சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் அவரோட ஒரு ப்ராஜெக்ட்காக வந்து ரீசெண்டா நான் பாடினேன் அடுத்து வந்து ஏஆர் ரஹ்மான் சாருக்கும் கூடிய சீக்கிரத்துல பாடணுங்கிறது என்னுடைய பெரிய ஆசை thank you so much man நீங்க வந்து பயங்கரமான டேலண்ட் சூப்பர்பான சிங்கர் very good human being பேஷன்ஸ் வந்து உங்ககிட்ட இருக்கு ஹார்ட் ஒர்க் வந்து நீங்க பண்றீங்க டேலண்ட் வந்து ஏகப்பட்ட டேலண்ட் இருக்கு thank you so much for coming on the show இப்போ எனக்கு புரியுது சா ரே காமா வந்து என்ன இருக்கு ஏன்னா சா வந்து is for சத்ய பிரகாஷ் ஐயோ thank you very much நீங்க பாத்தீங்க ஒரு சூப்பர்பான எபிசோட் ஆஃப் பாடல் பின்ன கதை with the பயங்கரமான talented சத்ய பிரகாஷ் ஆனா உங்க ஃபீட்பேக் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு log on to facebook.com/peppers give us all your feedback on every single show on Peppers this is Satya Prakash my name is Rajiv goodbye and stay tuned to Peppers television suda suda unga manadai thoda